உருவாக்கிய மனிதன் இன்று அறிவே மனிதனை வழிநடத்தும் காலத்தில் வாழ்கிறான். அந்த புதிய உலகத்தின் வாசலில் நின்று என் சிந்தனையின் சின்ன தீப்பொறையை உங்களுடன் பகிர வந்திருக்கிறேன். என் இதய கனிந்த வணக்கங்கள். மனிதன் உருவாக்கிய இயந்திரம் ஒரு நாள் மனிதனின் வாழ்க்கையை மாற்றுமா? இந்த கேள்விக்கான என்பதிலே நான் உருவாக்க விரும்பும் செயற்கை நுண்ணறிவு. மீண்டும் சொல்கிறேன் சபையோரே, நான் உருவாக்க விரும்பும் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு இன்று வளர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் நான் உருவாக்க விரும்புவது வெறும் புத்திசாலி இயந்திரம் அல்ல. அது மனிதர்களை புரிந்து கொள்ளும், மனிதர்களை உணரக்கூடிய ஒரு நண்பன். ஒரு மாணவன் பாடம் புரியாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறான் என்று நினைத்து பாருங்கள். அவனை யாரும் கவனிக்கவில்லை. அந்த நேரத்தில் என் செயற்கை நுண்ணறிவு அவனிடம் சென்று, உன்னால் முடியும், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஒரு நோயாளி வலியால் தவிக்கிறார். அவருக்கு சிகிச்சை கிடைப்பதற்கு தாமதமாகிறது. அந்த நேரத்தில் என் செயற்கை நுண்ணறிவு அவரின் நோயை கண்டறிந்து ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும். ஒரு முதியவர் தனிமையில் வாழ்கின்றார். அவருடன் பேச யாரும் இல்லை. அந்த நேரத்தில் என் செயற்கை நுண்ணறிவு அவரின் தோழனாகி அவரின் மனதை நிம்மதியாக்க வேண்டும். ஆனால் நண்பர்களே, நான் உருவாக்க விரும்பும் செயற்கை நுண்ணறிவு மனிதர்களை மாற்றல்ல, மனிதத்தை காப்பாற்ற. அது அறிவுடன் மட்டுமல்ல, அன்பும் கருணையும் பொறுப்பும் கொண்டதாக இருக்க வேண்டும். முடிவாக நாம் உருவாக்கும் தொழில்நுட்பம் உலகத்தை மாற்றலாம். ஆனால் அதில் உள்ள மனிதநேயம்தான் இந்த உலகத்தை காப்பாற்றும். நான் உருவாக்க விரும்பும் செயற்கை நுண்ணறிவு மனிதர்களை வெல்லல்ல, மனிதனுடன் இணைந்து வெல்ல. நன்றி.